ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லாருக்கும் உள்ள ஒரு முக்கியமான பிரச்சனையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, மைண்டு ரேசிங். அதாவது எல்லாருமே என் மைண்டு ஓடிக்கிட்டே இருக்குது, எப்பயுமே ஒரு எண்ணங்கள் என் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. நான் இங்கே உட்காந்துருக்கேன், ஆனால் டிவி பார்த்துட்ருக்கேன், ஆனால் என்னோடய மைண்டில் என்னை அறியாமே நிறைய விஷயங்கள் ஓடிட்டே இருக்குது. என்னால் அதை ஸ்டாப் பண்ணவே முடியல. அதாவது படுத்த உடனே தூக்கம் வராமல் உருண்டுக்கிட்டே இருப்பாங்க, ஏதோ ஒரு எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். அது கம்ப்ளீட்டாக வேறு ஒரு பிரச்சனை. ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, படுத்த உடனே தூக்கம் வராமல் இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஓவர் திங்கிங் அப்படின்னே நான் ஒரு செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன். அதில் மலர் மருந்தும் சொல்லியிருக்கோம், ஓவர் திங்கிங்னா என்ன, ஏன் வருதுன்றதையும் சொல்லியிருக்கோம். பட் ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது இந்த மைண்ட் ரேசிங்லேருந்து கொஞ்சம் மாறுபட்டது. அது ரொம்ப இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்னு யோசிக்கிறது. ஸோ அதனால தான் இந்த ஒரு டாபிக் செப்பரேட்டாக எடுத்திருக்கோம். இல்லைன்னா ஆக்சுவலாக மைண்டில் ஓடிட்டே இருக்கிறது எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா ஓவர் திங்கிங் அப்படின்னு நினச்சிட்றாங்க. பட் ஓவர் திங்கிங்கிறது வேறு இஷ்யூ. அண்ட் எப்போதுமே மைண்டில் ஏதாவது ஓடிட்டே இருக்குது அப்படிங்கிறது வேறு பிரச்சனை. ஸோ ஓவர் திங்கிங் கூட ஒரு மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக முழுவதுமாக எடுத்துக்கலாம். ஆனால் இந்த ரேசிங் த மைண்ட், அதாவது மைண்ட் ஓடிட்டுருக்கனால ஸ்டாப் பண்ணவே முடியலை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை கண்டிப்பான முறையில் இது ஒரு உளவியல் பிரச்சனை மட்டும் இல்லாமல் உடல் ரீதியாக ஒரு சில பிரச்சனைகள் ஒவ்வொரு ஆர்கனில் இருக்கிறதுனால தான் உங்களோட மைண்ட் அப்படி ஓடிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு விழிப்புணர்வு பதிவு. ஸோ எல்லாரும் சொல்கிறது நம்மளுக்கு ஓடிட்டே இருக்குது அப்படின்னா மனம் மட்டுமே யோசிக்கிறாங்க. ஆனால் என்னோட நிறைய அக்யூபஞ்சர் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த இமோஷன்ஸ்னே நான் அக்குபஞ்சருக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது ரொம்ப லாங் இயர்ஸ் பேக் போட்டது. ஆனால் அது இப்போது நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த வீடியோலாம் பார்க்கவே இல்லை. ஸோ பட் அந்த இமோஷன்ஸ்க்கு அந்த வீடியோ செப்பரேட்டாக நீங்கள் பார்த்தா எப்படி ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு பிரச்சனைக்கு காரணமாக இருக்குது அப்படிங்கிறத கிளியராக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அண்ட் அக்குபஞ்சர் மட்டுமே இல்லை, இன்றைக்கி தான் ஆங்கில மருத்துவர்கள் நிறைய ரிசர்ச்சில் இருக்குது, நிறையா விஷயங்கள் இன்றைக்கி அவங்களே கலந்துரையாடலாம் பண்ணுறாங்க. எஸ், உணவு பழக்க வழக்கங்கள் நம்மளோட மனநிலைமையை மாற்றுது. அதே மாதிரி உடம்புக்குள்ளே இருக்கிற ஹெல்த் இஷ்யூக்கும் மைண்டுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி அவங்களே நிறையா இடத்துல பதிவு பண்ணிகிட்ருக்காங்க. முன்னெல்லாம் சைக்காட்ரிக், உடனே மனநிலை சம்மந்தப்பட்ட டாக்டர் அப்படின்னு தனியாக போய் இப்படி மைண்ட் ஓடிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு மட்டுமே தான் மருந்து எடுத்துகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போது அவங்களுக்கும் இந்த எல்லா விஷயங்களும் ஒரு பதிவாக ஒரு ரிசர்ச் அவங்களுமே நிறைய ஈவன் டாக்டர்ஸ் வீடியோஸ் கூட அது மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போது முன்னாடி இருந்தே அக்குபஞ்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்போயுமே மனநிலைமையும் உடலும் ஒன்று சேர்ந்தது தான் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ அதோட அடிப்படையில் ஒவ்வொரு விஷயமா நான் சொல்கிறேன். ஆனால் அதில் முத்திரை இருக்க போது, அதே சமயத்தில் நம்மளோட அக்குபஞ்சர் புள்ளிகள் இருக்க போது, அண்ட் உணவு பட்டியலில் உணவுகள் அடிப்படையில் நம்ம உணவு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு சின்னதாக ஒரு மாடர்ன் சயின்ஸில் என்ன சொல்கிறாங்கங்கிறதுக்கும் ஒரு சின்ன டாபிக் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ வீடியோவை எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட், உங்களோட மைண்ட் ஓடிட்டே இருக்குது, அதுக்கு என்ன காரணம்? ஸோ உங்களுடைய உணர்வுகளில் உங்களை அறியாமலேயே உங்களுக்கு சில விஷயங்கள் நினச்சி உள்ளே பயம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஒரு முக்கியமாக மைண்டில் ஒரு ரேசிங் இருக்குது அப்படின்னாலே என்ன பயம்னே தெரியாமல் ஒரு பர்டிகுலர் விஷயமாக இருக்கலாம். பட் சில நேரங்களில் ஏதோ ஒரு பய உணர்வு தான் உங்களோட மைண்ட் ரேசிங்க்கு காரணம். உங்கள் எண்ண அலைகள், உங்கள் யோசனைகள், சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம். ஸோ இந்த பயம்தான் ஸ்டார்டிங் இமோஷனாக இருக்குது. இது உங்களோட மனநிலைமையில் அப்படியே யோசிக்க வச்சு தான் அதுக்கு அடுத்த ஒரு இமோஷன் தான் பதட்டம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே நம்ம போகிறோம். ஸோ இதுதான் இமோஷனில் ஸ்டார்ட் ஆகிற பயம்தான் உங்களோட எண்ண அலைகள் ஓடுறதுக்கு முக்கியமான ஒரு காரணம். அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கட்டு இருக்கு இல்லையா, ஸோ உங்களோட பெருங்குடல்,
உங்களோட பெருகுடல்ல தான் செரட்டோனின் அப்படிங்கிற ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் ஒரு கெமிக்கல் சுரக்குது. ஸோ இது நம்மளோட எண்ணங்களை வந்து வேகஸ் நர்வ்ஸ் மூலமாக தூண்டுது அப்படின்னு மாடர்ன் சயின்ஸ் சொல்கிறாங்க. ஸோ அப்போது அந்த கட்டை வந்து நம்ம பேலன்ஸ்டாக வைக்கலை, பெருங்குடல் கழிவுகள் சரியாக வெளியேறலை, இதெல்லாம் இப்போது மாடர்ன் சயின்ஸ்லையுமே சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக மோஷன் போகலை அப்படின்னா அங்கே தங்குதல் இருக்கும்போது அது உங்கள் நிலைமையை பிரெயினுக்கு நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக, இந்த இன்ஃபர்மேஷனை பிரெயினுக்கு சொல்லணுன்றதுக்காக உங்களோட மைண்டுக்கு சிக்னல் அனுப்பும்போது பிரெயினுக்கு, ஸோ அது இன்னும் அதிகமாக பரன்னு வேலை செய்யும் போது தான் இந்த மாதிரி சிந்தனைகள் வந்து உங்களுக்கு தூண்டப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது முக்கியமாக நம்மளோட டைஜஷனும் நம்மளோட பெருங்குடலும் இதற்கு ஒரு முக்கியமான காரணம். டைரக்ட் இமோஷன் அப்படின்னு பார்த்தோம்னா பயம் அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. சரி, ஓகே, இப்போது இதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? ரொம்ப ஈஸியாக ஃபஸ்ட்டு டிப், எல்லாரும் சொல்கிற விஷயம் ப்ரீத்திங் டெக்னிக். ஸோ நல்லா மூச்சை இழுத்து அட்லீஸ்ட் எந்த ஒரு டெக்னிக்காக எப்படி விடணும்னு நம்ம கற்றுக்கலைனாலும், ஒரு நல்ல யோகா கற்றுக் கொடுக்குறவங்ககிட்ட போய் முறையாக கற்றுக்கலைனாலும் ஜஸ்ட் உங்களோட ஒரு மூச்சை வந்து 4 கவுண்ட்டுக்கு இழுத்து 7 கவுண்ட்டுக்கு ஹோல்ட் பண்ணி 8 கவுண்ட்டுக்கு வாய் வழியாக மூச்சை அப்படி விடுறது மூலமாக நம்மளோட பிரெயினில் இருக்கிற அந்த ரேசிங், அந்த ஓட்டம் வந்து அந்த சமயத்தில் வேற ஒரு நம்ம மூச்சை அடக்கி கவனங்கள் வந்து அந்த இடத்துக்கு போகும்போது அந்த மைண்ட் ரேசிங் வந்து குறையுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொன்று, நர்வஸ் சிஸ்டம் தான் முக்கியமாக காரணமாக இருக்கிறதுனால ஆல்வேஸ் இந்த பதட்டம் இருக்கும்போது நம்ம வந்து சிம்பத்தட்டிக் அப்படிங்கிற ஒரு ஃபைட் மோட்லேயே நம்ம இருந்துகிட்ருப்போம். ஸோ அதில் இருந்து பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் மோடு, அதாவது நம்மளோட நர்வஸ் சிஸ்டத்தை அமைதிப்படுத்துகிற அந்த ஒரு நிலைமைக்கு மாறுறதுக்கு இந்த ஒரு ப்ரீத்திங் டெக்னிக் உண்மையிலே ஹெல்ப் பண்ணுது. இதைத்தான் மெடிடேஷன் டெக்னிக்லேயும் நம்ம செய்கிறோம். இப்படி செய்யும் போது தான் உங்கள் மனநிலைமை அடங்குது. ஸோ அப்படி மைண்ட் வந்து ரேசிங் ஆகாமல் நம்மளுக்கு கொஞ்சம் மூச்சில் கவனம் வரும்போது வேறு இடத்துக்கு போகும்போது அந்த ஒரு மைண்ட் வந்து காமாக ஆரம்பிக்குது. ஸோ இது அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பஞ்சபூதங்களோட அடிப்படையில் இதோட தொடர்புடையது மைண்டு வந்து இப்படியே அலப்பாஞ்சிட்டே இருக்குது அப்படின்னா இதோட தொடர்புடைய ஒரு பூதங்கள் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து அதாவது வாதம், உடம்புல வாதம் அதிகமாக இருந்தால் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ வாதம் அப்படிங்கிறதுனா என்னென்ன பூதம் சொல்கிறாங்க, அதில் ஏரும் நம்மளோட உட் எலிமெண்ட். ஸோ உட்டுனா ஆகாயம் சொல்லுவாங்க இதில் ஆயுர்வேதாவில். ஸோ நாங்கள் அக்குபஞ்சரில் உட் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 2 கூட கனெக்ட் ஆகிற ஆர்கனே பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒவ்வொரு பூதத்துக்கும் நான் சொன்ன அந்த இமோஷன் வீடியோ பார்த்திங்கன்னா அதிலே நம்ம சொல்லியிருப்போம். ஆகாயம், அதாவது ஆகாயத்தோட தொடர்புடைய உட், அதோட தொடர்புடைய எலிமெண்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட கல்லீரலும் நம்மளுடைய பித்தப்பையும். கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, பித்தம் தலைக்கேறிடுச்சு, சித்தம் கலங்கிருச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த கல்லீரலும் இந்த பித்தப்பையும் தான் நம்மளோட முக்கியமாக இந்த மாதிரி மைண்ட் வந்து அப்படியே அலப்பாஞ்சிட்டே இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். இன்னொன்று, நான் வாதத்தில் சொன்ன இன்னொரு பூதம் வாயு, அதாவது ஏர் எலிமெண்ட். அதில் என்ன இருக்குன்னா லங்ஸ் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன். நீங்கள் அது அந்த இமோஷன் வீடியோலேயே கொடுத்துருக்கோம். ஸோ அந்த 2 ஆர்கன்லேயுமே, அதாவது நுரையீரல்லையும் பெருங்குடல்லையும் அங்கே ஒரு இம்பேலன்ஸோ 2லையுமே வந்து சரியான ஒரு சைனஸ் பிரச்சனை இருக்குது, வீசிங் இருக்குது. இந்த மாதிரி லங்ஸ் சம்மந்தப்பட்டதும் பெருங்குடல் சம்மந்தப்பட்ட நான் சொன்ன மாதிரி மலச்சிக்கல் இருக்குது, சரியாக வந்து அன்னன்னைக்கு நீங்கள் வந்து மலம் கழிக்கல, நிறைய தங்குதல் இருக்குது. அண்ட் நிறையா வந்து மெடிசன்ஸ் எடுத்து நிறையா நல்ல பாக்டீரியாக்கள் அழித்து அப்புறம் வந்துட்டு நிறையா கெட்ட பாக்டீரியாக்கள் பெருங்குடலில் இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் தான் இது எல்லாம் சேர்ந்து தான் அந்த வாதத்தை உண்டு பண்ணி வாதம்குள்ளே அடங்கியிருக்கிற அந்த வாயு பூதமும் அந்த அதாவது நம்மளோட வாயுனா காற்று பூதமும் ஆகாய பூதமும் கம்பைன்ட் ஆனது தான். ஸோ அதுக்குள்ளே இருக்கிற அந்த 4 உறுப்புகள் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ அந்த 4 உறுப்புகளில் இருக்கிற இம்பேலன்ஸ் உங்களுக்கு இந்த நிலைமையை உருவாக்குதுன்னா இதை அக்குபஞ்சர் புள்ளிகள் மூலமாகவும் முத்திரைகள் மூலமாகவும் ரொம்ப அழகாக இந்த 2 பூதங்களையும் பேலன்ஸ் பண்ணும்போது உங்களோட உடம்பில் இருக்கிற வாதம் குறையுது. அதன் மூலமாக உங்கள் மைண்ட் அப்படியே காற்றில் பறக்கிற மாதிரியான மனநிலைமையிலேருந்து
ஒரு பட்டர்ஃப்ளை அடிச்சுட்டே இருக்க மாதிரி இருக்கும். அது வயிற்றுலையும் காமிக்கும், இங்கேயும் காமிக்கும். ஸோ அதை வந்து அது ரெடியூஸ் பண்ணும். ஸோ அதற்குரிய முத்திரை தான் அபான வாயு முத்ரா. நீங்கள் இந்த முத்ரா செய்யும் போதே அந்த ஒரு 5 நிமிஷமே போதும். நீங்கள் ஒரு நாளைக்கு 3 வேளை செய்யலாம். 5 நிமிடமாக பிரித்து செய்யலாம். 5 நிமிடமாக. அந்த 5 நிமிடம் செய்கிறதுக்குள்ளேயே உங்களோட மைண்ட் வந்து காம் டவுன் ஆகிறத பார்க்கலாம். இந்த அபான வாயு முத்திரையில் வெறுமனே இந்த பிரச்சனைக்கு மட்டுமே இல்லை, அந்த வாயுக்களோட தொடர்புடையதும், அதாவது காற்று ஆகாயம் 2 கூட தொடர்புடைய உடல் ரீதியான இம்பேலன்ஸ் எல்லாமே இதை செய்ய செய்ய அதுவுமே மாற ஆரம்பிக்கும். ஸோ அந்த ரூட் காஸும் மாறும். உங்களுக்கு இருக்கிற அந்த மைண்டு, அந்த சிம்டமான அந்த மனநிலைமை அப்படியே மாறுறது, ஏதாவது ஓடிக்கிட்டே இருக்கிறத கண்டிப்பாக ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு முத்திரை இதுதான். நம்மளோட ஆள்காட்டி விரல் தான் வாயு பூதம். ஸோ அதை இந்த பெருவிரலோட அடிக்கோட்டில் நடுவில் வைக்கணும். வச்சுட்டு அதை இப்படி இந்த பெருவிரலையும் நடுவிரல் இந்த மோதிர விரல் இப்படி சேர்த்துட்டு நீர்பூதமான சுண்டு விரலை மட்டும் நேர நீட்டணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருக்கிற அந்த விரலோட பூதம் என்னென்னா மண்பூதம், அதாவது மோதிர விரல் மண்பூதம், நடுவிரல் வந்து ஆகாயம். ஸோ அது சம்மந்தப்பட்ட, அதாவது மண்பூதம் வந்து நம்மளுக்கு வந்து வயிறு அண்ட் மண்ணீரல். ஸோ அதையும் இந்த ஒரு லிவர் அண்ட் கால் பிளாடர் சம்மந்தப்பட்ட ஆகாயம் அது சம்மந்தப்பட்ட விரலையும் பேலன்ஸ் பண்ணுறோம். அண்ட் நம்மளோட வாயுவான நம்மளை ஆள்காட்டி விரலை குறைக்கிறோம். ஸோ நீர் பூதம் எப்பயுமே நம்மளோட நீர் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் இந்த வாதம் வந்து அதிகமாகும் போது. ஸோ அப்போ அந்த நீர் தன்மையை வந்து உடம்புல அதிகப்படுத்துகிறோம். ஸோ ஹைட்ரேஷன் பண்ணுறோம் நம்ம உடம்ப. ஏன்னா இந்த மாதிரி மைண்ட் ஓடிட்டுருக்குனாலே உங்கள் உடம்புல டீஹைட்ரேஷன் ஆல்ரெடி இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஒரு முத்ராவை இப்படி வச்சு மடியில் ஒரு 5 to 10 நிமிடங்கள் வரைக்கும் தாராளமாக செய்யலாம். பெருசாக மூச்செல்லாம் இழுத்தெல்லாம் விட வேண்டிய அவசியம் இல்லை இந்த முத்ரா பண்ணுறதுக்கு. ஜஸ்ட்டு இயல்பான மூச்சு, அதை கவனித்து உட்காரலாம், படுத்துக்கிட்டு கூட இந்த முத்ராவை செய்யலாம். ஆனால் மேக்ஸிமம் உங்களுக்கு இப்படி ஓடிட்டே இருக்குன்னா உட்காந்து முதுகெலும்பை நேர வச்சு செய்யும்போது உங்கள் முதுகெலும்புக்கும் ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும்போது நீங்கள் ஈவன் இந்த மாதிரி கூன் போட்டுகிட்டே போவீங்க. இந்த மாதிரிலாம் ரொம்ப மைண்டில் ஏதாவது ஓடிட்டே இருக்குன்னா நம்மளை அறியாமல் இந்த மாதிரி இப்படி உட்காருவோம். ஸோ அதெல்லாம் மாறும்போது நல்லா நிமிர்ந்து உட்காருவீங்க. அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் கூட உங்கள் மைண்ட் கிளியர் ஆகும்போது நிறைய தாட்ஸ், நல்ல பாசிட்டிவ் தாட்ஸ் வரும். நீங்கள் நினைக்கிறதெல்லாம் கூட அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நல்ல எண்ணங்கள் வரும். அண்ட் நீர்பூதத்தை கூட்டும் போது நல்ல க்ரியேட்டிவிட்டி இருக்கும். ஸோ ஏன்னா இந்த மாதிரி ஓடிட்டே இருக்கும்போது உங்களால் எந்த ஒரு வேலையிலையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு தன்மையும் மாற ஆரம்பிக்கும். ஆன்சைட்டி இருக்கும்ல, படபடன்னு, அதுவும் இதில் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஒரு முத்ராவே இந்த மொத்த விஷயத்துலேயும் ரொம்ப அருமருந்தாக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறது இந்த முத்ராவாகவே நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் வாதத்தை குறைக்கிற உணவுகளை ரொம்ப அதிகமாக எடுக்காமல் இந்த முத்ரா பண்ணாலே ஃபஸ்ட்டு உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இதோட அக்குபஞ்சர் புள்ளி வந்து ரூட் காஸ், உங்களுக்கு இருக்கிற ரூட் காஸான எல்லா விஷயங்களையும் அது வந்து சரி பண்ணும். ஸோ அந்த விதத்தில் ஒரு 3 அக்குபஞ்சர் புள்ளி இருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி படபடப்பாக வருது, ஈவன் நீங்கள் வந்து இப்போ இந்த முத்ரா வந்து நீங்கள் இப்போ ஒரு காலேஜ்லேயோ இல்லை ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்கும்போது ஒரு சில நேரம் அந்த முத்ராஸ் பண்ண முடியலனா கூட நான் சொல்கிற ஒரு அக்குபஞ்சர் புள்ளி இருக்குது. அது ரொம்ப அருமையாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அது எப்படி அப்படின்னா, இந்த சுண்டு விரலுக்கும் இந்த மோதிர விரலுக்கும் நடுவில் இருக்கிற அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து இங்கே இன்டர்செக்ட் ஆகிற புள்ளி வந்து H7. அதுக்கப்புறம் இங்கே இந்த பெருவிரலில் இந்த வெளிப்பக்கமாக இப்படியே வந்தீங்கன்னா இங்கே இன்டர்செக்ட் ஆகிறது LU9. இது இரத்த ஓட்டத்துக்கான ஒரு புள்ளி. அதே மாதிரி இந்த நடுவிரலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா அது இன்டர்செக்ட் ஆகிற புள்ளி PC7. ஸோ ஒட்டு மொத்தமாக இந்த க்ரீஸை நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஆன்சைட்டி இருக்குது, இந்த மாதிரி மைண்டு ஓடிக்கிட்டே இருக்குனாலே நீங்கள் இந்த ஒரு க்ரீஸை மட்டும் இப்போ இதை வந்து 10 தடவை அமுக்கி விடணும். ஆனால் அது கூட தேவையில்லை. நீங்கள் இந்த மாதிரி ஒரு மணிக்கட்டு இந்த க்ரீஸை மட்டும் நீங்கள் நல்லா ப்ரெஷர் கொடுத்து இப்படி தேய்ச்சி விட்டாலே உங்கள் மனது வந்து நல்லா காம் டவுன் ஆகிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ஒரு அருமையான அக்குபஞ்சர் புள்ளிகள். அண்ட் இன்னொன்று நான் சொன்னோம், கட்டு சம்மந்தப்பட்டது. ஸோ கட்டை பேலன்ஸ் பண்ணுறதும், அந்த கட் ப்ராப்ளம் இருந்து இந்த மாதிரி மைண்டில் ஓடிட்டுருக்கிறவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒன்று ஷோல்டர் பெயின் இருக்கும், இல்லை எல்போ பெயின் இருக்கும்,
இல்லை இங்கே பெயின் இருக்கும். ஸோ இந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு சேர்ந்து இருக்குது அப்படின்னா LI10ன்னு சொல்லுவோம். கை அப்படி மடித்து வச்சிங்கன்னா பெருவிரல் பக்கம் இந்த க்ரீஸ் முடிகிற இடம் தான் LI11. இங்கே இருந்து 3 விரல் இப்படி வச்சிங்கன்னா இங்கே இருக்கிற புள்ளி தான் LI10. நான் அதோட லொக்கேஷன்ஸ் கூட கொடுக்குறேன். அந்த ஒரு புள்ளியை நீங்கள் தூண்டும் போது ரொம்ப அருமையாக உங்கள் மைண்டில் நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்களோ எதோ ஓடுதோ அது அந்த நிமிஷமே வந்து கட் ஆகிறத பார்க்க முடியும். இதை நீங்கள் தூண்டிகிட்டே இருக்கும்போது நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கிறவங்க ஷோல்டர் இந்த இடத்துல பெயின் இருக்கும் அல்லது இங்கே பெயின் இருக்கும். ஸோ இந்த 3 வலிக்குமே இந்த ஒரு புள்ளியுமே ரொம்ப அருமையாக ஹெல்ப் பண்ணும். அண்ட் உடனடியாக உங்கள் மைண்டு வந்து ரிலாக்ஸ்ட் ஆகிறதையும் இந்த LI10 புள்ளி வந்து ப்ரெஷர் கொடுக்கும்போது உங்களால் பார்க்க முடியும். அப்படி டக்குன்னு மைண்டில் ஏதோ ஓடிட்டுருக்கோம், நீங்கள் இந்த புள்ளியை அமுக்குனாலே ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ண முடியும். இந்த ஒரு புள்ளி என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு புள்ளி. ஒவ்வொரு விஷயத்துலையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியலைன்னா அந்த LI10 ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ நல்ல கான்சன்ட்ரேஷன் இருக்கும். ஸோ என்னோடய சுய அனுபவத்தில் இந்த புள்ளி எனக்கு ரொம்ப அருமையாகவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ இப்போது நான் நிறையா விஷயங்கள் சொல்லிட்டேன். லைக் அக்யூபஞ்சர், முத்ராஸ் சொல்லியாச்சு. அண்டு எப்படி வந்து உங்கள் கட்டை பாதுகாத்துக்கணும்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ வழக்கமாக எல்லோரும் கேட்குறது உண்டு, ஓகே இதுக்கு ஏதாவது வந்து நான் இன்டேக் எடுத்துக்க முடியுமா ரொம்ப ஈஸியாக ஏதாவது அப்படின்னா, அஃப்கோர்ஸ் இதுக்கு ஜாதிக்காய் பொடியும் கீழா நெல்லி பொடியும் நான் சொன்ன அந்த லிவர் அண்ட் நம்மளோட கட்னால் வர ஆன்சைட்டிக்கு ரொம்ப அருமையாக ஹெல்ப் பண்ணும். உங்கள் அதாவது உங்களுக்கு நியூரோ டிரான்ஸ்மிட்டரில் வர அந்த பிரச்சனைகளையும் அது குறைக்கும். அதுக்கு இந்த ஜாதிக்காய் பொடியிலேருந்து 1/2 டீஸ்பூன், கீழா நெல்லி பொடியிலேருந்து 1/2 டீஸ்பூனும் காலையும் இரவும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நார்மல் வாட்டரில் 1/2 டீஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு மலச்சிக்கல் இருந்தாலும் சரியாகும். லிவர் வந்து லோடடாக ஃபேட்டி லிவர் ஆகி இந்த ஒரு இமோஷன், ஏன்னா ஆகாயமுத்திரை சொல்லியிருக்கு, ஆகாயம் பூதம் பாதிக்கப்படுதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதில் லிவர் தான் முக்கியமான உறுப்பு. ஸோ அதுக்காக தான் கீழா நெல்லி. ஸோ இதை எடுத்துகிட்டு வரும்போது உள்ளே இருக்கிற விஷயங்களும் ரொம்ப அழகாகவே சரியாகிறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ அப்போது நம்ம வந்து இன்டேக் சொல்லியாச்சு. அண்ட் இதுக்கப்புறமா ஒரு கோல்டு ஷவர் உங்களுக்கு எப்பெல்லாம் இந்த மாதிரி இருக்கோ அப்போ ரொம்ப ஈஸியான விஷயம், போயிட்டு ரொம்ப ரொம்ப சில்லுனும் இல்லாமல் ரொம்ப ஹாட் வாட்டரும் இல்லாமல் கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சருக்கு அடுத்த கிளைமேட்டில் இருக்கிற மாதிரி தண்ணியில் போய் ஒரு ஷவர் எடுத்தீங்க அப்படின்னா நல்லா அந்த டைம் வந்து மைண்ட் ரிலாக்ஸ்ட் ஆகிறத பார்க்க முடியும். ஸோ இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி கூட ஒரு கோல்டு ஷவர் எடுக்கலாம். இல்லை காலையில் ஆஃபீஸ் போகும்போது தான் எனக்கு ரொம்ப இப்படிலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் நல்லாவே வந்து ஷவரில் இந்த மாதிரி கோல்டாக குளிச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனையில் 20% அந்த கோல்ட் ஷவர் நீங்கள் எடுக்கும்போதே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட இன்னர் ஆர்கனில் இருக்கிற பிரச்சனைகளையும் சேர்ந்து ரூட் காஸ் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து நிறைய விஷயங்கள், அதாவது பொடிகள் எடுக்கிறதா இருக்கட்டும், முத்திரையாக இருக்கட்டும், இது ரெண்டுமே வந்து நான் உங்களுக்கு ரூட் காஸை சரி பண்ணுறதுக்கும் அக்குபஞ்சர் புள்ளியும் வந்து அது மாதிரி உங்களுக்கு உள்ள இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணி அதன் மூலமாக இந்த மாதிரி மைண்டில் ஏதாவது ஓடிட்டே இருக்கிற விஷயங்களையும் சரி பண்ணுறதுக்கு தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நான் சொன்ன மாதிரி இடத்திற்கு ஏற்ற மாதிரி எங்கே உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அப்போ முத்ரா பண்ண முடியுமா, அக்யூபஞ்சர் புள்ளி பண்ண முடியுமா, இல்லை எனக்கு உடல் ரீதியாக நீங்கள் சொன்ன எல்லா பிரச்சனையும் இருக்குது, இப்போதான் எனக்கு புரியுது இது வெறும் மைண்ட் சம்மந்தப்பட்டது இல்லை, அப்போ எனக்கு உடலில் இவ்வளோ இருக்குது, அந்த உடல் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் இருக்குன்னா நான் சொன்ன அந்த பொடிகளையும் இதோடு சேர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அக்குபஞ்சர் புள்ளிகளையும் டெய்லி வந்து காலை இரவு இருவேளையும் நீங்கள் அந்த புள்ளிகளை ப்ரெஷர் கொடுத்துட்டே வர நீங்கள் அப்படியே சொல்வீங்க, நேற்று நடந்த பிரச்சனை எதுவுமே இல்லை. நம்ம வந்து வெளியில் சொல்லுவோம் அப்படிலாம் இல்லை, எனக்கு எதுவுமே மைண்டில் எதுவும் வச்சுக்கிட்டுலாம் நான் இல்லைன்னு. ஆனால் நம்மளை அறியாமையே நிறையா விஷயங்கள் நம்மளுக்குள்ளே புதைந்திருந்து அதை மறக்க முடியாமல் அதனால் வர்ற பயமும் இனிமேலும் அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு வந்திருக்கிற அந்த ஒரு பயம்தான் நம்மளை வந்து இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகுது. ஸோ இது கூட சேர்த்து இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு இருந்துட்டு சப்போஸ் இதுக்கு
எனக்கு இப்போ ரொம்ப இருக்கு. ஸோ எனக்கு வந்து மலர் தீர்வுகள் இதுக்கு வேணும். நான் நிறைய வீடியோஸ் மலர் தீர்வு போட்டுட்ருக்கேன். ஸோ அந்த மலர் தீர்வு வந்து எனக்கு கன்சல்டேஷன் வேணும். நான் இதை இம்மிடியேட்டாக குறைச்சிட்டு நான் இதையும் நீங்கள் சொன்ன ரெமெடிஸும் நான் ஃபாலோ பண்ணலான்னு நினச்சா, ஏன்னா மலர் தீர்வு வந்து இமோஷன்ஸ்க்கு அவ்வளோ அழகாக ஹெல்ப் பண்ணும். ஈவன் நீங்கள் அந்த 10 நாள் இதை செஞ்சு ரெடியூஸ் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் வந்து ஒரு 10 நாளாவது மலர் தீர்வுகள் இந்த ரெமெடிஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது சேர்ந்து நான் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு கன்சல்டேஷன் புக் பண்ணிங்கன்னா, மலர் தீர்வுகள் வந்து ஜஸ்ட் லைக் தட் சில பிரச்சனைகளுக்கு கொடுக்க முடியும். ஆனால் நான் சொன்ன மாதிரி அந்த பயம் எந்த இடத்துலேருந்து வருது, எப்போலேருந்து இந்த மாதிரி உங்கள் மைண்டு அலப்பாய்ந்துட்டே இருக்குது, இதெல்லாம் கேட்கும்போது அது சம்மந்தப்பட்ட சில எக்ஸ்ட்ரா மலர் தீர்வுகள் கொடுக்க வேண்டியது இருக்கும். யூஸ்வலாக இதனாலே இந்த மெடிசின் தான் அப்படின்னு சொல்கிறதோடு சேர்த்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ராலாம் கொடுக்கணுங்கிறதுனால தான். ஸோ அப்படி ஒருவேளை நீங்கள் இந்த ரெமெடிஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1 வீக்காவது நான் மலர் தீர்வும் சேர்ந்து எடுத்துக்கிறேன்னு நினச்சிங்கன்னா, அந்த நம்பருக்கு கால் பண்ணி கன்சல்டேஷன் புக் பண்ணுங்கள். நாங்களே உங்களுக்கு மலர் தீர்வே நாங்கள் அனுப்பிச்சி வைப்போம். ஸோ அதை எடுத்துக்கிட்டே நீங்கள் சைடில் இந்த புள்ளிகள் முத்ராஸ்லாம் செய்யும்போது கம்ப்ளீட்டாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு 10 டேஸ்லேயே உங்களால் இந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளிவர முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த ஒரு பிரச்சனை தான் நம்மளை நிறைய நேரங்களில் நம்மளை ஒரு முனைப்பாக, நம்மளோட அறிவு நல்லா இருந்தும், டேலண்ட் நல்லா இருந்தும், ஈவன் சமையலில் கூட நான் சொல்கிறேன், ஒர்க்கிங் மட்டும் இல்லை, ஈவன் குக்கிங் எபிலிட்டிஸ் நல்லா இருக்கும், நிறைய ஐடியாஸ் இருக்கும் சமைக்கிறதுக்கு. ஆனால் நம்ம ஒன்று போய் நிற்கும் போது மைண்டில் வேறு ஏதோ ஓடிட்டுருக்கும்போது ஒரு ஸ்பீட் இருக்காது, ஒரு டேஸ்ட் இருக்காது. ஸோ அதனால் இல்லத்தரசிகள்லேருந்து ஒர்க் பண்ணுறவங்க வரைக்கும், அதே மாதிரி மென்ஸ்க்கும் எல்லாருக்குமே காமனாக, குழந்தைகளுக்கும் கூட அவங்க படிக்க உட்கார்றாங்க, அப்படியே யோசிச்சுட்டே மேலே பார்த்துட்டே உட்காந்துருக்கான்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் குழந்தைகளுக்கும் கூட இந்த அக்குபஞ்சர் புள்ளிகள் மெயினாக நீங்கள் உபயோகப்படுத்தலாம். ஏன்னா அதுதான் ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ அந்த புள்ளிகள் கூட நீங்கள் அதுக்கு வயதே கிடையாது அக்குபஞ்சர் புள்ளிக்கு. ஆனால் ப்ரெஷரில் மட்டும் அமுக்காமல், குழந்தைகளாக இருந்தால் ஜென்டில் மசாஜ் கொடுத்தாலே போதும், அவங்க ஆக்டிவாக படிக்கவும் செய்வாங்க. ஸோ அதுதான் இந்த வீடியோவோட ஒரு முக்கியமான டிப்ஸாக நான் சொல்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே இன்றைக்கி தேவையாக இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.